சஞ்சய் ராய் இவன் தான் அந்த கேஸுக்கான அக்யூஸ். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்கள போய் ப்ரூத்தலி ரேப் பண்ணி அண்ட் தென் மர்டர் பண்ணியிருக்கான். ஸோ இந்த கேஸுக்கு பின்னாடி ஒருத்தன் தான் இருக்கான்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது, இது கேங் ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. போலீஸ் எப்படி இவன் தான் அந்த அக்யூஸ்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, அவனோட ப்ளூடூத் டிவைஸ் அந்த கிரைம் சீனில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அவன் ஃபோனோட பேராகி இருந்திருக்கு. சஞ்சய் ராய் இவனை பற்றி சொல்லணும்னா, இவன் ஒரு சிவில் வாலண்டியராக வேலை செஞ்சுருந்தான். ஸோ நம்ம படி பார்த்தா போலீஸ் பந்துவான் மாதிரி அவங்க வேலை செஞ்சுருந்தான். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே இவன் ஒரு அவுட் போஸ்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். இந்த அக்யூஸ் சஞ்சய் ராய்க்கு ஆல்ரெடி 4 கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ 4 ஒய்ஃப். ஸோ அதில் ஒரு ஒய்ஃப் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அவன் என்னை அப்யூஸ் பண்ணுறான்னு. பட் போலீஸ் எந்த ஆக்ஷன் எடுக்கல. பிகாஸ் அவன் சிவில் வாலண்டியராக இருந்தானா இல்லை எதுனாலன்னு தெரியல. இன்னொரு சார்ஸ் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் இந்த இன்சிடென்ட் நடக்கிற முன்னுக்கு 2 வாட்டி ரெட் லைட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிருக்கான் அதே நாளைக்கு. இந்த கேஸில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு அண்ட் தென் பொலிட்டிக்கல் பவரும் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த விக்டிம் பாடியிலேருந்து 150 மில்லிகிராம் சீமென்